ஹலோ கைஸ், வெல்கம் டு லீகல் டேர்ம் சீரிஸ் பார்ட் 10. இன்றைக்கி நம்ம என்ன வேர்ட் பார்க்க போகிறோம்னா எக்ஸ் பார்ட்டி. எக்ஸ் பார்ட்டினா ஒன்றும் இல்லைங்க, ஒரு தலைபட்சமா அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த டேர்மை வந்து கோர்ட்டில் அட்வொகேட்ஸோ நிறைய தடவை யூஸ் பண்ணுவாங்க. இங்கே எக்ஸ் பார்ட்டி பண்ணிட்டாங்க, எக்ஸ் பார்ட்டி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஏங்கிறவர் பிளைன்டிஃப், அவர் வந்து பி மேலே கேஸ் போட்டிருக்காரு, ஏதோ ஒரு கேஸு. அந்த கேஸ் வந்து இப்போ பிங்கிறவர் யார், டிஃபனண்ட்டு. இப்போ ஏங்கிறவர் கரெக்டாக ஹியரிங்க்கெலாம் போகிறாரு. பிங்கிறவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹியரிங், இத்தனை ஹியரிங் வந்து கூப்பிட்றாங்க. ஒரு அது பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ்டு. அந்த டைம் வரையும் கூப்பிட்றாங்க, பார்க்குறாங்க, டிஃபனண்ட் வரவே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பிளைன்டிஃப் கரெக்டாக கோர்ட்டுக்கு போயிட்டுருக்காரா, ஸோ வந்து அவருக்கு சாதகமாக அந்த கேஸில் வந்து தீர்ப்பு தந்துடுவாங்க. இதுதான் வந்து எக்ஸ் பார்ட்டி அப்படிங்கிறது. இது வந்து எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் தரமாட்டாங்க, எல்லா இடத்துலையுமே விசாரிப்பாங்க. பிளைன்டிஃப், டிஃபனண்ட்டு, இல்லைனா இந்த கிரிமினல்னு போயிட்ட பெட்டிஷனர், ரெஸ்பாண்டன்ட், இந்த மாதிரி டேர்ம்ஸ் மாறும். அண்டு இந்த மாதிரி வந்து 2 தரப்புமே விசாரித்து தான் ஒரு கோர்ட்டில் அப்படிங்கிறது தீர்ப்பே தருவாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்பயுமே கண்டிப்பாக ஒரு கேஸ் அப்படின்னு போயிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போய் ஆஜரானுங்க, இல்லைனா வந்து எக்ஸ் பார்ட்டி பண்ணிடுவாங்க. ஸோ இதுதாங்க எக்ஸ் பார்ட்டி அப்படிங்கிறது. தேங்க்யூ.